ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிபா லண்டன் vlog. இன்றைக்கி டே 6. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்க்கலாமா? நாங்கள் கார் புக் பண்ணிவிட்டு அதில் ஜம்முன்னு கிளம்பிட்டோம். பார்த்தீங்களா என்ன ஸ்டைலாக கண்ணாடி போட்டு உட்காந்துட்ருக்காங்க. ஆமாங்க, இன்றைக்கி நாங்கள் ஊரை சுற்றி பார்க்க போகிறோம். சிட்டி டூருக்கு தான். அதுக்கு முன்னாடி எப்பயும் போல் சோறு தானே ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் தேடி கண்டுபிடிச்சோம். அதுதான் நம்ம ஆரிய பவன். நல்லா போயாச்சு. நல்லா ஒரு மீல்ஸை எப்பயும் எனக்கு சோறு 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 அதனால் மீல்ஸ் ஆர்டர் பண்ணிட்டேன். நானும் மீல்ஸ், லித்தியும் மீல்ஸ். அப்புறம் அவர் சப்பாத்தி, அந்த மாதிரி சப்பாத்தி இட்லி அந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ் வாங்கிட்டார். நல்லா ஒரு பிடிச்சி ரோட் சைடில் போயிட்டு ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ணோம். பாருங்கள், நான் ஃப்ரிட்ஜில் ஒட்டுற மாதிரி மேக்னெட் டைப் அந்த பாரிஸ் இது மாதிரி ஒன்று வாங்கினேன். அவர் ஒரு டிஷர்ட் மாதிரி வாங்கினாங்க. பசங்களுக்கு ஒரு சின்ன டாய்ஸ் வாங்கினோம். பாருங்கள், சூப்பரில் செம்மையாக இருந்துச்சு. ஸோ ரோட் ஷாப்பிங்கை முடிச்சிட்டோம். அது முடிச்சுட்டு நாங்கள் போன இடம் தான் இந்த மியூசியம். பாருங்கள், செம்மையாக இல்லை? இங்கே கொஞ்சம் வீடியோஸு எல்லாம் எடுத்தோம். அதுக்கப்புறம் இந்த சின்ன ரிக்ஷா மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை நாங்கள் ஒரு நாள் ட்ரிப்புக்கு நாங்கள் புக் பண்ணிட்டோம். இதை பார்க்குறப்ப எப்படி இருக்குது தெரியுமா? நீங்கள் பழைய படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மே மாதம் மூவின்னு நினைக்கிறேன். ஆமாம், அதில் ஆச்சி அம்மா பாடுவாங்களே, மெட்ராஸை சுற்றி பார்க்க போகிறோம், அந்த மாதிரி ஒரு ஃபீலில் இதில் இந்த வண்டியில் உட்காந்துச்சு பாரிஸை நாங்கள் சுற்றி பார்த்தோம். ஃபுல்லாக ஒன் டே ட்ரிப். எல்லா இடத்தையும் அந்த டிரைவர் எங்களுக்கு சுற்றி காமிச்சிருந்தது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பிளைனரும் பண்ணாங்க. நல்லா சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. பாருங்கள், செம்மையாக இந்த பிளேஸு. மொத்தம் ஒரு 10 பிளேஸ் கிட்ட சுற்றி காமிச்சாங்க. ஒரு இடமா நிறுத்தி காமிச்சாங்க. ஆக்சுவலாக அந்த பஸ்ஸில் போகலான்னு தான் ஐடியா. என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, அந்த மேலே டபுள் டக்கர் பஸ் மாதிரி இருக்கும்ல நம்ம இந்தியாவில், அந்த மாரி மேலே பாருங்கள். ஆனால் எனக்கு அந்த வெயிலை பார்த்தோன்னே ஒரே மயக்கம் வந்துருச்சு. அதனால் அதை நான் கேன்சல் பண்ணிட்டு இதில் தான் போகணுன்னு அடம் பிடிச்சி இதில் போனேன். நிறைய ஒரு நல்லா சூப்பர் மாளிகை மாரியான பிளேஸ்லாம் நிறைய சுற்றி காமிச்சாங்க. சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், செம்மையாக இல்லை? எல்லா இடத்தையும் சுற்றி காமிச்சாங்க. நின்று அங்கங்கே நானும் ஹஸ்பண்டும் நல்லா ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். எல்லா இடத்துலையும் நல்லா ஃபோட்டோஸ் எடுத்தோம். சூப்பராக இருந்தது. ஒரு பிளேஸும் சூப்பராக இருந்ததுங்க. பார்த்தீங்களா, செம்மையாக இல்லை? ஒரு இடத்தையும் நிறுத்தி சொல்லி காமிச்சாங்க. பட் உள்ளே போகலை, வெளியிலே நின்று நாங்கள் பார்த்தோம். அப்புறம் ஃபைனலாக நம்ம ஈஃபில் டவர் கிட்ட நம்மளை இறக்கி விட்டாச்சு. பாருங்கள். அப்புறம் நாங்கள் க்ரூஸ் புக் பண்ணியிருந்தோம். அகைன் எப்பயும் போல தான் போட்டில் நாங்கள் ஒரு ரைட் போகலான்னு சொல்லிவிட்டு, அதுலேயும் அகைன் எங்களுக்கு ஃபுல்லாக நாங்கள் பார்த்த இடத்த திருப்பி சுற்றி காமிச்சாங்க. ஆனால் போட்டில் திருப்பி அகைன் நாங்கள் சுற்றி பார்த்தோம். பாருங்கள், செம்ம கியூ. இதுலேயும் நாங்கள் ஒரு 2 hours கிட்ட வெயிட் பண்ணியிருந்தோம். வெயிட் பண்ணிட்டு போனோம். ஹஸ்பண்ட் மேலே இருந்தாங்க. பட் என்னால் வெயில் தாங்க முடியாதனால நான் கீழே வந்துட்டேன். மயக்கம் வந்துருச்சு. வெயில் பொழந்து கட்டிருச்சுங்க. சத்தியமாக சொல்கிறேன். இந்தியாவில் லண்டன்லேயே நல்லா குளுன்னு ஆப்பிளில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள் மாதிரி இருந்துட்டு இப்போ இந்த வெயில் பட்டப்போ இதுக்குன்னு உடம்பு எரிச்சல் தாங்க முடியாதான் நான் வெளில வந்துட்டேன். அப்புறம் ஹஸ்பண்ட் மேலே இருந்தாங்க. அப்படியே சுற்றி திருப்பி அகைன் ஒரு வீடியோ எடுத்தோம் எல்லாத்தையும். அங்கே மேலே நின்றுட்டு சூப்பராக ஹாய் காமிச்சாங்க. அப்புறம் இங்கே இந்த வெள்ளைக்காரங்களாம் பாருங்கள், நல்லா படுத்துக்கிட்டு ஜம்முன்னு சன்பாத் எடுத்துகிட்டு இருந்தாங்க நிறைய பேர். அங்கே நம்ம வெயிலை பார்த்தாலே நம்ம ஓடுவோம். ஆனால் அவங்க அழகாக படுத்துக்கிட்டு சன்பாத் எடுத்தாங்க. இன்றைக்கி டே சூப்பராக முடிஞ்சுது. ஸோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவோம். ஸோ எல்லாருக்கும் பாய்.